ஈசாப்ல இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டை வந்து எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஈசாப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே இங்க டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு எதற்காக டெலிட் பண்றீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து டெலிட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் வந்து ஆயிடும். இந்த மாதிரி டெலிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க 30 days வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து லாகின் வந்து பண்ணக்கூடாது. 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகாது. அது பர்மனெண்டா வந்து டெலீட் ஆயிடும். ஸோ 30 டேஸ்க்கு முன்னாடி நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பியும் டெலிட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க டெலிட் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறணும். ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெலிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்டா டெலிட் ஆயிடும். அதையுமே பார்த்தீங்கன்னா உங்களால திருப்பியும் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது 30 டேஸ்க்கு அப்புறம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஈசாப்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை பர்மனெண்டா டெலிட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.